ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு விபத்துக்கள் ஏற்படுவது, உடம்பில் காயங்கள் ஏற்படுவது என்பது ஒரு இயல்பான கருத்தாக இருக்கிறது. இது பொது சமாச்சாரம். அதாவது வண்டியில் போய் விழுறதும், நடந்துட்டு போயிட்டு இருக்கோம்னா பின்னாடி வந்து வண்டியில் இடிக்கிறதும், அல்லது மரத்தின் மேலேருந்து விழுறதும், வீட்டு மேலேருந்து விழுறதும் ஏதோ ஒரு விதத்தில் விபத்து. அது பொதுவாக ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம், ஒன்றா படிச்சுட்டு நேரம் ஆகும். அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அடிபடுவது ஒரு ஜாதகனுக்கு அப்படின்னா எந்த இடத்தை பார்க்கணும், கிரகநிலைகள் எப்படி இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு அதிக எச்சரிக்கை தேவை. இப்போ ஜோசிகார் என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஜாதகம் வருது, ஒரு அன்பர் வராரு, ஒரு வாடிக்கையாளர் வராரு ஜாதகம் பார்க்குறதுக்கு. அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, தம்பி நீ இந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம், 3 மாதம், ஒரு 6 மாதம், இது வரைக்கும் இந்த நாள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா விபத்து ஏற்படலாம், தன்னுடைய உடம்பில் இரத்தத்தை பார்க்கலாம், காயங்கள் ஆகலாம், மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை மேற்கூறிய நாட்களிலே உனக்கு வரலாம். இவ்வளோ தெளிவெல்லாம் பேச மாட்டாங்க, பொதுவாக சொல்கிறேன், எச்சரிக்கை தேவை, அதுதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் மேலும் அதிகமாக விளக்குறேன் இந்த விளக்கத்தை பற்றி, இவ்வளோ உள்ளெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, அப்போது சொல்லவும் கூடாது. அப்படி எச்சரிக்கையாக இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை அவர் ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு ஜாதகம் பார்க்க வந்தவருக்கு சொல்லியிருக்காரு. எதை வைத்து அவர் சொன்னார், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம், ஜாதகம் இல்லை ஜாதகத்தையே கொடுத்தோம், பார்த்தாரு. அவர் எதை வச்சு இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார், அதை எப்படி ஜாதக ரீதியிலே பார்ப்பது அப்படின்ற ஒரு கொஷன் வரும், ஒரு கேள்வி வரும். அதாவது அதில் திரேகானம் என்ற ஒரு விஷயத்தை அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து திரேகானத்தின் மூலமாக இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மிகவும் சுலபமான வழி. ஆனால் அந்த திரேகானத்தை கண்டுபிடிப்பது, தெரிந்து கொள்வது அவசியம். அது இருந்தால் மட்டுமே தான் இது விளக்கம் புரியும். இல்லைன்னா இவர் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். திரேகானத்தை பிரித்து அதை பார்க்குறதுக்கு தெரியலன்னா நான் பேசுகிறது ஒன்றும் புரியாது, அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது எதன் அடிப்படையிலே இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். வடிவிலார் சிறு திரவி முகத்தின் மதியாகும் மார்பில் சேய் மார்பில் மேயிரின் மருவு மின் நிரணந்தான் முடியரசன் உதரத்தில் உந்து இடைதனிலே மூறு நெடுங் காறு இரு தொடைதனிலேயாகும் கடுவுரையும் கருநாகம் தொடைதனிலேயாகும் காலிரண்டில் செம்பாம்பு தான் கனத்து நிற்கும் நடுமுதுகில் சுக்கிரனுமாம் பாவர் தன்னிலிடம் நன்னிலென்றே நாட்டுவர் நல்லோரே. இந்த முறையிலே
பாடல் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த முறையிலே நமது பெரியோர்கள் இந்த பாடல் முறையிலே அந்த ஜாதகனுக்கு திரேகாணத்தில் உள்ள கிரகங்களை வைத்து எந்தெந்த காரகம் எந்தெந்த பாவகத்தில் அந்த கிரகம் அமைகிறதோ, ராசி கட்டத்தில் மனித உடல் இருக்குது, அதை திரேகாணத்தில் பார்க்கும்போது எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால், எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் எந்த இடத்திலே அந்த ஜாதகனுக்கு காயமாகும், அதாவது உடல் ஊனம் ஏற்படுமோ இல்லை காயம் ஏற்படுமோ, ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை மிக தெளிவாக இந்த பாடல் வரியிலே நமக்கு கூறியிருக்கிறார்கள். அப்போ மேற்கூறிய பாடலிலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எதில், திரேகாணத்தில் தலையில் காயங்கள் ஏற்படும், தலையில் வெட்டு காயம் ஏற்படும், பிளட்டு தெரிகிற மாதிரி அடி விழும் அப்படின்னு நாம் நினைக்கலாம், சொல்லலாம் அல்லது தெரிந்து கொள்ளலாம். அதே போல சந்திரன் இருந்தால் முகத்தில் வெட்டு காயங்கள் ஏற்படும். சந்திரன் இருந்தால், அதாவது சூரியன் இருந்தால் தலையில் விழும், சந்திரன் இருந்தால் முகத்தில் ஏற்படும். செவ்வாய் இருந்தால் மார்பகத்தில் காயங்கள் ஏற்படும். அதே போல குரு இருந்தால் தனது வயிற்றில் காயம் ஏற்படும். குரு இருந்தார்னா வயிற்றில் காயம் அடையும். அதே போல புதன் பகவான் இருந்தால் இடுப்பில் அடிபடும், இடுப்பில் காயங்கள் ஏற்படும். அதே போல சனி இருந்தால் தொடையில் காயங்கள் ஏற்படும், தொடையில் காயம் ஏற்படும் சொல்லலாம். ராகுவாய் இருந்தால் கையில் காயம் ஏற்படும். அதே போல கேது இருந்தால் இரு கால்களிலும் காயங்கள் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் எனில் நடுமுதுகில் காயம். பொதுவாக சொல்லணும்னா பாவ கிரகங்கள் அந்த ராசி கட்டத்தில் மனிதனின் உடலில் எந்த பாகத்தில் இருக்கிறதோ, எந்த பாவகத்தை குறிக்கிறதோ அந்த பாவகத்தில் காயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அந்த ஜாதகன் பாதிக்கப்படுவான். எந்த இடமோ அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, எந்த நிலைமையில் இருக்குதோ அதற்கு ஏற்றது போல அந்த ஜாதகனுக்கு வெட்டு காயங்கள் இருக்கும், அடிபடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த முறையிலே தான் இந்த பாடல் மிக அருமையான முறையிலே நமக்கு நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். மிக சிறப்பான முறையிலே எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ எங்கே அடிபடும், எப்போ படும், எங்கே படும் அப்படின்ற விஷயத்தை நாம் மிக எளிதில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.